MSCI இண்டெக்ஸ்ல சேஞ்சஸ் வரப்போகுது. அதுவும் இன்னைக்கே நடக்க போகுது. மார்க்கெட்டோட முடிவுல இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. MSCI பிப்ரவரி 2026 ரிவ்யூ படி இந்திய பங்கு சந்தையில சுமார் $260 மில்லியன் நிகர வெளியேற்றம், அதாவது நெட் அவுட்ஃப்ளோ இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது எதெல்லாம் அடிஷன் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அண்ட் L&T ஃபினான்ஸ். அப்படி ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆனாங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு $257 மில்லியன் மணி இன்ஃப்ளோ இருக்கும். L&T ஃபினான்ஸ்க்கு $241 மில்லியன் மணி இன்ஃப்ளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் எக்ஸிட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னா IRCTC எக்ஸிட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வெளியேறுச்சுன்னா $139 மில்லியன் வெளியேற்றம் அவுட்ஃப்ளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில இதுக்கு வெயிட்டேஜும் இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு இதுக்கு சுமார் $173 மில்லியன் முதலீடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஸ்டேட்டஸ்ல இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 164ல இருந்து இப்போ 165 ஸ்டாக்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.1% தான் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. MSCI இண்டெக்ஸ் இன்னைக்கு வெள்ளியோட விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த விலை மாற்றத்துக்கு என்ன காரணம்னா அமெரிக்காவின் டாரிஃப் அன்சர்டினிட்டி தான். அடுத்தது ஈரானோட அணுசக்தி திட்டம் தொடர்பான உலகளாவிய பதற்றம் ஒண்ணு. அடுத்தது அமெரிக்கா ஃபெடரல் பேங்க் அவங்களோட வட்டி விகிதத்தை குறைக்கிறதுல ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதான் 3 மெயின் ரீசன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. டீமர்ஜருக்கான அப்ரூவல். கம்பெனியை ஸ்பேஸ் அண்ட் மெட்ரலாஜி வானிலை ஆய்வை தனியாகவும் அண்ட் ஹைட்ராலஜி நீர்நிலை ஆய்வை தனியாகவும் பிரிக்கிறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா மித்த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் செபிகிட்ட இருந்தெல்லாம் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு துணைக்கும் தனிப்பட்ட ஃபோக்கஸ் இருக்கணும்ன்றது தான் இதோட மெயின் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க.